அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மகர ராசி என்பர்களுக்கு பிறக்கக்கூடிய தை மாதம் ராஜயோகம் பெறக்கூடிய மாதமாக அமைய போகுது. அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் எல்லா நற்பலனையும் தரப்போகுதுங்க. 8ஆம் பாவ அதிபதி அஷ்டாமதிபதியாக இருக்கக்கூடிய காலபூஷனுக்கும் 5ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்கிறார். எப்போதுமே சூரியன் பக்கத்தில் வருகிற போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. ஆத்ம விருத்தி ஆன்ம விருத்தி உங்களுக்கு கிடைக்குங்க. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பிறக்கக்கூடிய தை மாதம் ராசியில் சூரியன் அமர்றதுனால நிச்சயமாக உங்களுடைய உத்வேகம், தைரியம், வீரியம், போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மையும் உங்களுக்கு மேம்படுங்க. கடின உழைப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய உழைப்புக்கான விருது, பாராட்டுக்களை பெறுவீங்க. நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். தர்க்கவாதங்கள், தடைகள் எதுவும் இல்லாமல், எதிரிகள் இல்லாமல், சட்ட வழக்குகள் இல்லாமல் வாழ்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய மாதமா இந்த பிறக்கக்கூடிய தை மாதம் அமைய போகுது. மகர ராசியை குரு பார்க்கறதுனால உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே தீர்ந்து நன்மைகள் உண்டாகும். மனம் தெளிவடையக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையும். படிக்கும் மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னா, உயர்கல்வி செல்வோராக இருந்தாங்க அப்படின்னா மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். வெளிநாடுகளில் படிப்பவங்களுக்கு நல்ல செய்தி சேரும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் மாணவர்களுக்கு அமைய போகுது. தடைகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீர்கள். வெளிநாடுகள் வேலை செய்வோராக இருந்தீங்க அப்படின்னா வேலை போய்விடுமோ என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு தை மாதத்தில் நல்ல விடை கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவ அதிபதியும் ராசிக்குள் இருப்பதாலும் 10க்குரியவர் உச்சம் பெற்றிருக்கிறதுனாலும் தர்ம கர்ம ராஜயோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. வருமானத்தில் அதிக பெருக்கம் ஏற்படும். தொட்ட காரியங்கள் அனைத்துமே துவங்கும். நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும். மற்றவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அபரிமிதமான வளர்ச்சி உண்டாகும். டெக்ஸ்டைல், தங்க வியாபாரம், நகை தொழில், அலங்காரத்துறைன்னு எல்லா தொழிலையுமே பட்டைய கலப்பக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது. நல்ல வருமானமும் நல்ல முன்னேற்றமும் காணக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையும். புதிய கிளைகளை தொடங்கும் அளவிற்கு வாழ்க்கையில பெரிய வளர்ச்சி கூட உங்களுக்கு ஏற்பட போகுது. 9ல் கேது வீற்றிருக்கிறதுனால, கேதுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால சரியாக சென்று கொண்டிருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு தோன்றும். பார்க்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால யாரென்று தெரியாதவர்கள், மாற்று மக்கள் உங்களை தேடி உதவக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. தேவைப்படும் உதவிகள் உங்களுக்கு சேரும். ஒரு பக்கம் 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் ராசிநாதன் 2ஆம் வீட்டில் வீற்றிருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய துன்பத்தை கொடுக்காது. குழந்தைகளுக்கு ஜீரண கோளாறு, வயிற்று கோளாறு, சளி தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 5ஆம் பாவ அதிபதி உச்சம் பெற்று ராகுவோடு சம்பந்தம் பெற்றிருக்கிறதுனால வீட்டில் திருமண வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு பயணங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சினிமா துறை, அரசு துறை, சுய தொழில் செய்வோரா இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒருபடி முன்னேற்றம் தான் உங்களுக்கு உண்டாகும். நினைத்த காரியங்கள் எல்லாமே நடந்து முடியும். ராசிக்குள்ள 6ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால புதிய வேலை வாய்ப்பு, தொழிலில் முன்னேற்றம், பண உயர்வு, சம்பள உயர்வு, பூமி லாபம் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு நன்மையே கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ் துறையில் இருக்க எல்லாத்துக்குமே நல்ல லாபம் உண்டாகக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைய போகுது. ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல மாதமா இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமா அமைய போகுது. புதிய முன்னேற்றம், புதிய லாபம், வீடு, மனை, வாகனம், யோகம் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால கேட்டது கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையும். தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி லாப நோக்கத்தோட செய்யும் காரியங்கள் எல்லாமே விருத்தி அடையக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தர்க்கவாதங்கள் உங்களை விட்டு விலகி ஓடி போவோங்க. எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைய போகுது.
உத்திராடம் 2ஆம் 3ஆம் 4ஆம் பாத நண்பர்களுக்கு நினைத்ததை சாதித்து காட்டும் தங்களுக்கு பிறக்கும் தை மாதம் யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் தை மாதம் முழுவதுமே ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதுனால வேலைகளில் கவனம் செல்லுங்க. முன்னேற்றத்தை நோக்கி நடைபோடுவீங்க. நடைபெறாமல் இருந்த வேலைகளை நடத்தி முடிப்பதற்கான முயற்சிகளை அதிகரிக்குங்க. இந்த நேரத்தில் சூரியனின் பார்வை 7ஆம் இடத்துல உண்டாகிறதுனால வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்றது ரொம்பவே நல்லது. நண்பர்கள் எதிராக மாறக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கணுங்க. முடிந்தவரை வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி முன்னேற்றத்தை நோக்கி செயல்படுவது ரொம்பவே அவசியங்க. மாதம் முழுவதுமே சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும். குடும்ப குழப்பம் விலகுங்க. பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து கூட சேருங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி செய்து வந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும். வேலை தேடி வந்தவர்களின் கனவு நனவாகும். பதவியில இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உயர்வு கிடைக்க போகுதுங்க. முடிஞ்ச வர உடல் நலனில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு மாதத்துடைய பிற்பகுதியில படிப்புல அக்கறை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. விவசாயிகளா இருந்தீங்கன்னா கவனமாக செயல்படுறது ரொம்பவே அவசியங்க. உழைப்பாளர்களுக்கு வேலைப்பளு கூட அதிகமாக இருக்குங்க. அதே நேரம் தேவையான வரவும் உங்களுக்கு இருக்குங்க. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு எப்போதுமே தெளிவுடன் செயல்படக்கூடியவங்களா இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திர அன்பர்கள் முன்னேற்றமான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது. ராகு உங்களுடைய வேலைகளை எல்லாமே வெற்றியாக்குவாருங்க. எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே லாபத்தை உண்டாக்குவாருங்க. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரத்தில் இருந்த தடை எல்லாமே அகலும். வெளிநாட்டு முயற்சிகளை வெற்றியாக்குவாங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கூட தேடி வருங்க. எதிர்பார்த்த வரவு வரக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையுங்க. புதன் சாதகமா சஞ்சரிக்கிறதுனால வரவு அதிகரிக்கும். புதிய சொத்து வீடு வாங்கும் கனவு கூட இந்த மாதம் உங்களுக்கு நனவாக போகுது. வங்கியில கேட்ட பணம் கிடைக்குங்க. அரசு வழி முயற்சி சாதகமாக அமையும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்குங்க. ஜென்ம ராசிக்குள்ளார சூரியன் சஞ்சரிக்கிறதுனால முடிந்த வர வேலைகள்ல நிதானம் தேவைங்க. அஷ்டமஸ்தானத்திற்கு சனி பார்வை உண்டாகிறதுனால உடல்நிலையிலும் பழக்க வழக்கங்களிலும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. நண்பர்களிடமும் வாழ்க்கை துணையிடமும் அனுசரித்து செல்றது ரொம்ப நன்மை அதிகரிக்கும். வார்த்தைகளில் நிதானம் அவசியம். குடும்பத்தினருடைய விருப்பங்களை அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுவீர்கள். புதிய நண்பர்கள் விஷயத்துல எப்போதுமே கவனம் தேவைங்க. ஒரு சிலருக்கு நண்பர்களால பிரச்சனை சங்கடம் ஏற்படலாம். பெரிய மனிதர்கள் தொடர்பும் அவர்களுடைய ஆதரவும் கூட உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. அனைத்தையுமே சமாளிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள், திருவோண நட்சத்திர அன்பர்கள் நினைத்த வேலைகளை நடத்தி கொள்வீங்க. உங்களுக்கான வேலையை நீங்களே நடத்திக்குவீங்க. உங்கள் முயற்சியை எல்லாத்தையுமே எளிதாக வெற்றியடைய செய்வீங்க. மாணவர்களா இருந்தீங்கன்னா படிப்புல அக்கறை எடுத்துக்கொள்றது பொது தேர்வை சந்திக்கிறதுக்கு ரொம்பவே ஏதுவா இருக்குங்க. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு எதிலுமே வேகமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய தை மாதம் முன்னேற்றமான மாதமா இருக்கும். நட்சத்திரநாதன் வக்ரம் அடைந்துள்ள நிலையில ராகு முன்னேற்றமான பலன்களை வழங்குவாரு. எடுக்கக்கூடிய முயற்சியாவுமே வெற்றியாகும். நினைத்த காரியம் எல்லாமே நடந்து முடியும். செய்து வரும் தொழிலில் ஏற்பட்ட தடை எல்லாமே விலகும். வியாபாரம் லாபம் தரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் நிலை உயரும். தொண்டர் பலம் அதிகரிக்கும். தலைமையை அனுசரித்து செல்றது ரொம்பவே நல்லது. உழைப்பாளர்கள் தங்கள் பணியில் கவனமாக இருப்பது சிறப்பு. அலுவலகத்தில் பணிபுரிவோர் தன்னுடன் பணிபுரிவர்களுடைய அனுசரித்து செல்வது ரொம்பவே அவசியம். சக ஊழியர்களோட நம்ம சண்டை சச்சரவு வச்சுக்க வேணாம். மாதம் முழுவதுமே சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாக போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். இதுவரை இருந்து வந்த நெருக்கடி பிரச்சனை எல்லாமே விலக ஒன்று விலக ஆரம்பிக்கும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியேறுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏத்தாப்புல இந்த தை மாதம் உங்களுக்கு அத்தனை நன்மையுமே ஏற்படுத்த போகுது. வாழ்க்கைக்குரிய வழிகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய போகுதுங்க. பாக்கியஸ்தானத்தில் ஞான மோட்சகாரகன் சஞ்சரிக்கிறதுனால பெரிய மனிதர்கள் தொடர்புகள் கிடைத்து அவங்க மூலயமா நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பீங்க. தெய்வ அருளும் இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. தடைப்பட்ட முயற்சி எல்லாமே வெற்றியாகும். மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவே அவசியங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுப்பிரமணியரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சுபிட்சமாக அமையுங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்க சுப்பிரமணியரை வழிபட்டு வாழுங்க. நன்றி, வணக்கம்.